பொறுப்புல இருந்து விலகி இருக்கீங்க. புதிய மாநில செயலாளர் தேர்வு வந்து நடந்திருக்கு. இப்ப அடுத்த கட்டமா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கும்? இல்லை, எங்களை பொறுத்த வரையில் செயலாளர் பழைய செயலாளரா புதிய செயலாளராங்கிறது இல்லை. கட்சி ஒரு கூட்டு தலைமை என்கிற முறையில் கட்சியினுடைய மாநில கமிட்டி மாநில செயற்குழு தொடர்ச்சியாக முடிவெடுப்பாங்க. அந்த முடிவுகள் ஏற்கனவே எப்படி அமலானதோ அதே போல் தொடர்ந்து அமலாகும். என்னை பொறுத்தவரையில் ஒரு 54 ஆண்டு காலம் நான் கட்சியில் பணியாற்றியிருக்கிறேன். இன்னமும் கூட கடைசி வரைக்கும் நான் பணியாற்றுவேன். அதாவது எனக்கு மேலும் பொறுப்பில் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிற போது கூட அந்த வாய்ப்பு இருக்கிற காலத்திலேயே அடுத்தவருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பது தான் சிறந்த நடைமுறை. புதியவர்களை கொண்டு வருவதற்கு நான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் விலகி கொண்டு புதிய செயலாளரை இப்போ நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். இருந்தாலும் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினருங்கிற முறையில் என்னுடைய பணி தமிழ்நாட்டில் தொடரும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முரசொலி உங்களை விமர்சனம் பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன சார்? இல்லை, நாங்கள் அரசாங்கத்தினுடைய குறைகளை சுட்டி காட்டுவதும் அதுக்கு அரசாங்கத்தின் சார்பில் விளக்கம் அளிப்பதும் பதிலுரை எழுதுவதும் ஒரு நாகரீகமான விவாதம் நடத்துவது ஆரோக்கியமான அரசியலுக்கு அடிப்படையானது. எனவே இதில் ஒன்றும் கோவிச்சுக்கிறதுக்கு வருத்தப்படுறதுக்கு இல்லை. நாங்கள் அரசாங்கத்துக்கு வலுவாக சொல்கிறது என்னென்னா, ஒரு அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் போன்ற ஜனநாயக உரிமைகளை பறிக்கிற மாதிரி அரசோ காவல்துறையோ நடந்து கொள்ளக்கூடாது. எல்லாருக்கும் இந்த உரிமை இருக்குது. எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்புகளா எல்லாருக்கும் அந்த உரிமையை வழங்கணும். அது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஒரு ரைட். அதை பறிக்கிற மாதிரி காவல்துறை நடத்தக்கூடாது என்பது தான். இப்போ எங்களுடைய மாநில மாநாட்டுக்கு கூட நீங்கள் ஊர்வலம் அனுமதி கொடுக்கலை. சரி, போக்குவரத்து இடையூறாக இருக்கும், ஒரு 10,000 பேர் போனால் விழுப்புரத்தில் அது நாங்களே புரிஞ்சுக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டோம். ஆனால் ஒரு 1500 பேர் செந்தொண்டர் ஊர்வலத்துக்கு கூட நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அது ஊர்வலம் நடத்திங்கன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு கடிதம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அணுகுமுறை நல்லதில்லை என்பதை அழுத்தமாக நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். அதுக்கு அவங்க விளக்கம் அளிக்கிற மாதிரில அவங்களுடைய இதில் விளக்கம் அளித்து அந்த விளக்கம் முழுப்பும் எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. அதில் அவங்க சொல்கிறாங்க ஏதோ எங்களால் தான் உங்களுக்கு வெளிச்சம் ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் எங்களால் திமுகவுக்கு வெளிச்சம் ஏற்பட்டிருக்கு, திமுகவில் எங்களுக்கு வெளிச்சம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். அந்தந்த கட்சியினுடைய சொந்த செல்வாக்கில் அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிபிஎம்மோட திமுக ஏன் உறவு கொள்ளுது? சிபிஎம் என்கிற ஒரு கட்சி ஒரு அளவுக்கு செல்வாக்குள்ள கட்சியாக இருக்கிறனால தானே. இல்லைன்னா திமுக கூட்டணி வச்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் திமுகவுக்கும் அதிமுகவும் இருக்க தானே செய்யுது. எல்லாமே அவங்க தான் சொன்னாக்கா அப்புறம் எது கூட்டணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அதனால் அது ஒரு ஆரோக்கியமான விவாதம் என்கிற முறையில் நாங்கள் பார்க்குறோம். அந்த விவாதத்தை ஆரோக்கியமாக நாங்கள் நடத்துவோம். சரி, அதாவது என்னக்கா இப்போது மத்திய அரசு ஒரு மோசமான அணுகுமுறையில் தற்போது ஆட்சி நடத்தி இந்த நிலையில் கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்கும் இடையான இந்த மோதல் எப்படி சார்? கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்கும் மோதலே கிடையாதுங்க. இது மீடியாக்களும் சில பேர் சொல்கிற மோதல் தவிர ஒரு பரஸ்பர ஒரு விமர்சனம், பரஸ்பர ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்துக்கிற அல்லது ஒரு கருத்து பரிமாற்றம், ஒரு கலந்துரையாடல், அவ்வளவுதான். நிச்சயமாக எங்களை பொறுத்தவரையில் பாஜகவை எதிர்க்கிற அந்த போராட்டத்தில் திமுகவோடு நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இப்படி சில குற்றங்குறைகள் வருகிற போது அதை நாங்கள் எப்படி வாய் மூடிட்டு இருக்க முடியும் சொல்லாமல்? முதலமைச்சரே சொல்லியிருக்கார், சிபிஎம் பல நேரங்களில் எங்களுடைய குறைகளை குற்றங்களை எடுத்து காட்டுவார்னு அவரே எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு தீக்கதிர் மலரில் கட்டுரை எழுதியிருக்கிறார். சிபிஎம் கட்சி இப்படியான கட்சி, அது நாங்கள் வரவேற்கிறோன்னு சொல்லியிருக்கிறார். அதை தான் நாங்கள் செய்கிறோமே தவிர இதில் திமுகவுக்கும் எங்களுக்கு என்ன மோதல் என்ன இருக்குது? அப்படிலாம் மோதல்லாம் கிடையாது, முரண்பாடு கிடையாது, பெரிய அடிப்படையான கருத்து வேறுபாடு கிடையாது. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் உடனே அரசியல் கூட்டணிக்குள்ளே குழப்பம், எந்த கூட்டணிக்குள்ளே எந்த குழப்பமும் கிடையாது.